So good morning, everyone. Good morning, sir. So in the last session, we have discussed the concept of Routh-Hurwitz criteria for finding the stability of closed-loop control system with the help of characteristic equation. ஓகேங்களா? ஸோ characteristic equation கொடுத்துருந்தாங்க அப்படின்னா closed loop system stability RH criteria கான்செப்ட் பேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர், எனி ஆர்டர் கொடுத்திருந்தாலும் ஸோ அதுக்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் ஃபார் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சேம் சைனா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோ கோஎஃபிஷியன்ட் வந்து ஜீரோவா இருந்தா ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ அது கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டியில வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டேபிளா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ஓகேங்களா? ஸோ அன்ஸ்டேபிள், எனி சைன் சேஞ்ச் அக்கர்ஸ்னாவே அது அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? மார்ஜினலி ஸ்டேபிள் எப்போ அக்கர் ஆகும்னா ஸோ அதுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்லி ஒன்ஸ் ரோ ஆஃப் ஜீரோ அக்கர்ஸ் அண்ட் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னா தென் த system is a marginally stable system and non-repeated poles on the imaginary axis. இதே வந்து பாத்தீங்கன்னா see many times number of row of zeros occurs அப்படின்னா then multiple poles on the imaginary axis, non-repeat, that is repeated poles on the imaginary axis, then the system is an unstable system. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஃப் த அப்புறம் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இஃப் தி சைன் சேஞ்சஸ் above and below the ரோ ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா ஸோ அது என்னென்ன சிமெட்ரிக்கல் போல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, எனிஹவ் ஸோ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் ஒரு 4-5 கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேக் டவுன், ஸோ ஒன் பை ஒன். ஸோ கொஷின் நம்பர், ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 கொஷின்ஸ். So characteristic equation. So first one, so s power 6 plus 3 s power 4 plus 3 s square plus 1 is equal to 0. Okay. So second one, so s cube minus s square plus s minus 1 is equal to 0. So third one, so s power 4 plus 4 is equal to 0. So fourth one, so s power 4 minus 1 is equal to 0. So fifth one, so s power 6 plus 3, so s power 5 plus 4 s power 4 plus 6 s power 3 plus 5 s square plus 3s plus 2 is equal to 0. See, these are all the 4 different characteristic equation. So one by one நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். குயிக்கா பாருங்க. So the given characteristic equation is of 6th order. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு total poles வந்து பாத்தீங்கன்னா so total poles, the total number of poles in S plane is equal to 6. இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா how many number of poles, இப்போ சிம்பிளா இந்த மாதிரி ஒரு characteristic equation கொடுத்துட்டு the number of poles which lies on the right hand side of S plane is dash. So optionsல 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. either right hand side, imaginary or left hand side. So questions வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படி இல்லைன்னா stable. See, two type of questions தான். One வந்து பாத்தீங்கன்னா calculating the number of poles on right hand side, left hand side and imaginary, and one more question stable, unstable, marginally stable. So இதுதான் நமக்கு two type of questions. ஓகேங்களா? அப்ப நம்ம எல்லா இப்போ Routh-Hurwitz criteria அப்படினாலுமே எந்த characteristic equation கொடுத்தாலும் so நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னா so how many number of poles on LHS, RHS and imaginary and stability என்னங்கிறத find out பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்னங்க பண்ணணும்? so இப்போ Routh array table, see Routh array table. So s power 6, so s power 5, so s power 4, so s cube, so s square, so s power 1, so s naught. See, first row, second row வந்து பாத்தீங்கன்னா so with the help of given characteristic equation we need to fill. Okay, so நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எப்போ characteristic equation கொடுத்திருந்தாலும் அதை வந்து நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா so நம்ம if any if coefficient of s power n is not given அப்படினாலும் so that is s power n, s power n minus 1, s power n minus 2, so ஏதாவது ஒரு coefficient அவங்க 0 அப்படினாலும் நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்பதான் நமக்கு எழுதும் போது மிஸ்டேக் இல்லாம எழுதுவோம். so 0 s power 5 plus 3 s power 4 plus 0 s cube plus 3 s square
plus 0s plus 1 is equal to 0. So இதான் வந்து பாத்தீங்கன்னா, so without leaving any term, so I have written all the terms with their coefficients. ஓகேங்களா? If it is not given, consider it as 0. So அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, so நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி எழுதணும் அப்படின்னா, by leaving one term and we need to write that another term. So 1 coefficient of s power 6 எழுதுறோம்னா s power 5 ஓட coefficient விட்டுட்டு s power 4 3. So s power 3 உடைய coefficient விட்டுட்டு s power 2. So again 3. So again 1. ஓகேங்களா? So அப்ப 1 3 3 1. So the remaining வந்து பாத்தீங்கன்னா, so இதுதான் first row. So first row வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, so characteristic equation வந்து fill பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ next வந்து பாத்தீங்கன்னா, so second row வந்து பாத்தீங்கன்னா, so எல்லாமே நம்மளுக்கு 0 தான் கிடைச்சிருக்கு. அப்ப இங்க second rowவே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, row of 0 occurs. ஓகேங்களா? So row of zeros occurs அப்படினாலே we need to form a characteristic equation by considering the above row. ஓகேங்களா? So இதான் நம்மளுக்கு auxiliary equation. அது எப்படின்னா, so s power 6, so இது s power 4, so இது s power 2, so 1. அப்படின்னா என்னன்னா, so auxiliary equation is equal to, அப்ப direct characteristic equation தான் நம்மளுக்கு auxiliary equation. So s power 6 plus 3s power 4 plus 3s square plus 1 is equal to 0. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ என்னங்க பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் திஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். அப்போ 6s பவர் 5 பிளஸ் 12s கியூப் பிளஸ் 6s இஸ் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இங்க பாருங்க, ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதோடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுறோம்னா, இப்போ நம்மளுக்கு எதோடைய கோஎஃபிஷியன்ட் தான் வேணும்? s பவர் 5 உடைய கோஎஃபிஷியன்ட் தான் வேணும் இங்க. ஓகேங்களா? இங்க வந்து s கியூப் உடைய கோஎஃபிஷியன்ட் தான் வேணும். அப்ப இந்த 0க்கு பதிலா அப்ப என்ன பண்றோம்னா, சரி அப்ப 0 வரதுனால, row of zeros வரதுனால அதோடைய above term வந்து auxiliary equation கன்சிடர் பண்ணி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா s power 6 will become, so நமக்கு some constant into s power 5. அப்ப அதோடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? so 6, so 12, இங்க 6. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இப்படி எழுதுறோம். so நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, so don't write this term here. ஓகேங்களா? so இப்போ என்ன பண்ணணும்? so again, so continue the Routh stability condition. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, see 1 2 1, ஏன்னா 1 இங்க இருக்கு, அப்போ 1 இங்க 0. ஓகேங்களா? ஸோ வில் கம் லைக் திஸ். ஸோ இங்க 1 2 1 கிடைச்சிருக்கு. நான் டைரக்டா எழுதுறேங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன், யூ ஹேவ் நோ. ஏன்னா 6 into 3 மைனஸ், ஸோ அப்போ 12 by 6. ஓகேங்களா? ஸோ 18 மைனஸ் 12 வந்து நம்மளுக்கு 6 by 6 1 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 6 into 3 மைனஸ் 6 by 6. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 12 by 6 2. ஸோ இங்க 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க, ஸோ இங்கே நீங்கள் இந்த பர்டிகுலர் பிளேஸில், ஸோ 12 into 1 minus 6 into 2. ஸோ 12 into 1 minus 6 into 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு 12 minus 12 0 இங்கே கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 0, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 0. ஸோ எகெயின் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ row of zeros occurs. ஓகேங்களா? ஸோ எகெயின் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ row of zeros. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து இது ஆக்சிலரி ஈக்குவேஷன் 1. எகெயின் நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, s பவர் 4 பிளஸ் 2s ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பை எஸ், ஸோ அப்போ நம்மளுக்கு 4s கியூப் பிளஸ் 4s ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு 4, ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது நீங்கள் 4 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே ஆன்சர் என்ன கிடைக்குன்னா, ஸோ 1 1 0 0. ஸோ எகெயின் இங்கே s1 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வில் கெட் 0 0. ஸோ அப்போ இங்கே எகெயின் நம்மளுக்கு row of 0, row of 0 occurs. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரி ஈக்குவேஷன் 3 பை கன்சிடரிங் திஸ். ஸோ திஸ் இஸ் இங்கே ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் 1. ஸோ திஸ் இஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் 2. சி மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுங்க எப்போ கிடைக்கும்னா, இந்த பவர்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். s பவர் ஈவன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த பர்டிகுலர் ரோ வந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணுவோம்னா, அந்த ஈவன் நம்பர் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? 6 4 2, ஏன்னா நம்மளுக்கு 1 இங்க நம்மளுக்கு ரோ ஆஃப் ஜீரோஸே மோஸ்ட்லி வராது. s கியூப்ல ரோ ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு வராது. s பவர் 5ல ரோ ஆஃப் தட் இஸ், அதாவது ரோ ஆஃப் ஜீரோஸ் வந்து s பவர் ஆட் நம்பர்ஸ்ல வரும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து ஈவன் நம்பர்ஸ்ல வரும். ஓகேங்களா? சி ரோ ஆஃப் ஜீரோஸ் வந்து ஆட் நம்பர்ஸ் ஆஃப் எஸ்லயும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் எஸ் பவர்லயும் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா ஈவன் நம்பர்ஸ்ல ரோ ஆஃப் ஜீரோஸ் வராது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ்ல ஆக்சிலரி ஈக்குவேஷன் வராது. ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இங்க நம்மளுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது s square plus 1 is equal to 0. அப்போ 2s is equal to 0ங்கிறதா so d, that is differentiation of auxiliary equation. So அப்போ 2ங்கிறதா இதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து 2,
அண்ட் அகைன் இங்கே 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 row of zeros and 3 auxiliary equation. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி ஸோ we have completed the table. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா சரி இங்க பாருங்க, many times row of zeros occurs. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி நம்ம கைண்ட்லி ரெஃபர் தி ப்ரீவியஸ் ப்ரொசீஜர். சாரி, அதுல நோட் பாயிண்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருப்போம் பாருங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா whenever the row of zeros occurs multiple times in the Routh array table and all the coefficients of first columns are positive அப்படின்னா then the system is unstable. So ஏன்னா எல்லா கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் and many times row of zeros occurs அப்படின்னா see as per the given node point so this system is unstable. see unstable அப்படிங்கிறது ஓகே, நான் இனிஷியலாவே சொன்னேன். ஓகேங்களா? ஸோ 6 போல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் கால்குலேட் பண்ணோம். இந்த 6 போல்ஸ் வந்து எங்கெங்க இருக்குங்கிறது கால்குலேட் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா இமேஜினரியாங்கிறது அன்ஸ்டேபிள்ங்கிறது கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அங்கேயே நான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஹியர் இன் திஸ் கேஸ் the poles are located on the imaginary axis only. எவ்வளவு போல்ஸ்ங்க? all the 6 poles which are repeated. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ 3 row of zeros அப்படின்னா நம்மளுக்கு 3 poles are repeated. 2 row of zeros னா 2 poles are repeated. ஓகேங்களா? see maybe அங்கேயே எக்ஸ்டெண்டா ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கீங்க. see என்ன அப்படின்னா if 3 row of zeros occurs அப்படின்னா then 3 poles are repeated on the imaginary axis. if 2 row of zeros அப்படின்னா 2 poles are repeated on the imaginary axis. so அந்த பாயிண்ட் வந்து நீங்க அங்கேயே நோட் பண்ணிக்கீங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ இப்போ எஸ் பிளேன் வைங்களா. ஸோ இதுதான் எஸ் பிளேன் அப்படின்னா ஸோ சிக்மா ஸோ ஜே ஒமேகா. அப்போ இமேஜினரி ஆக்சிஸ்ல 3 போல்ஸ் ஆர் ரிப்பீட்டட். அப்போ அது நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ லைக் திஸ். சி வி டோன்ட் நோ வேர் இட் இஸ் லொகேட்டட், பட் இங்கே வந்து ஜஸ்ட் நான் இப்படி நான் கன்சிடர் பண்ணேன். ஓகேங்களா? 3 போல்ஸ். ஸோ இந்த அந்த நோட் பாயிண்ட் இங்கே நான் எழுதுறேங்க. இஃப் 3 row of zeros occurs அப்படின்னா then 3 poles are repeated on the imaginary axis. 3 poles are repeated. 3 poles of repeat on the imaginary axis on both positive and negative side. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதை எப்படி சொல்லாம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பிளஸ் ஜேனா மைனஸ் ஜே. ஸோ அப்போ 3 poles on the positive and 3 poles on the negative. அப்போ டோட்டலா எவ்வளவு போல்ஸ்ங்க இருக்கும்? 6. So 3 poles are repeated on the imaginary axis. Okay. So plus or minus of the values. Okay. So actually அதுக்கு நேம் symmetry அப்படிங்கிறது. ஓகேங்களா? சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் ஜே ஒமேகால எவ்வளோ போல்ஸ் இருக்கோ அதே வந்து பார்த்தீங்கன்னா வித் சிமெட்ரி பிளஸ் ஜே. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே ஒமேகா. ஓகே. ஸோ 3 poles are repeated on the imaginary axis on both positive and negative side. On both positive and negative axis. On both positive and negative imaginary axis. Okay. anyhow so நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? if 3 row of zeros occurs அப்படின்னா 3 poles are repeated on the imaginary axis on both positive and negative imaginary axis. அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா so 6 poles. ஓகேங்களா? இதே 2 row of zeros அப்படின்னா 2 poles are repeated. அப்ப 4 டோட்டலா. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு வைங்களேன். இந்த ஈக்குவேஷன் வந்துங்க ஸோ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் கியூப் தான் நான் எழுதியிருக்கேங்க. இது ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா s ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் கியூப். ஸோ இதை வேணா நீங்க a பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலால நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் டேர்ம் வில் கம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1, s இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் j1. அது 3 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ s இஸ் ஈக்குவல் டு ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் j1 பிளஸ் ஆர் மைனஸ் j1 பிளஸ் ஆர் மைனஸ் j1. ஸோ இதுதான் ஆக்சுவல் லொகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் கியூப் அப்படிங்கிற ஸோ ஈக்குவேஷன் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ அதை நம்ம ரவுத் அரே டேபிள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். s ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் கியூப். ஸோ மேபி a பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?
ஸோ இது நம்ம RH criteria கண்டிஷனில் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். பட் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அதாவது என்னன்னா, மெனி டைம்ஸ் நம்ம அங்கே சிம்பிளாக சொல்லியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அது கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன ஆட் பண்ணிக்கிங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு மெனி நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் ஜீரோஸ் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா தட் many போல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டட் அப்படின்னா இந்த மாதிரி தான் வருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது இது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் நம்ம சொல்ல மாட்டோம். திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ s cube minus s square plus s minus 1 is equal to 0. ஸோ ஆக்சுவலாக இதையும் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ s minus 1, ஸோ s square minus 1 is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது ஸோ s equal to 1, ஸோ அப்போ s square equal to 1. One minute. So s minus இது வந்து சாரி பிளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ s ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ -1, இப்போ s ஸ்கொயர் எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ s which implies ஸோ s is equal to plus or minus g. ஓகேங்களா? அப்போ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் சால்விங் ரவுத்-ஹர்விட்ஸ் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ உங்களுக்கு லொகேஷன் ஆஃப் போல் திஸ் இஸ் சிக்மா, ஸோ திஸ் இஸ் j ஒமேகா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து 3. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 3. See that is non-repeated poles on the imaginary axis, 2 poles. Okay, so this is plus j and minus j, and 1 is on the right hand side. Okay, so this is minus j and 1 is s is equal to 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது வந்து என்னங்க, by observing this is an even though there is a non-repeated poles on the imaginary axis, 1 pole on the right hand side, அப்போ டெஃபினட்டா வந்து சிஸ்டம் வந்து unstable. ஓகேங்களா? See without knowing the RH criteria, so we have solved this. But இது இந்த ஃபார்ம்ல இருந்தா நம்ம ஆன்சர் பண்ணலாம். பட் இதுல இருந்து இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து இதை நீங்க சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுத்-அரே டேபிள் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரவுத்-அரே டேபிள் ஸோ ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ s cube, s square, so s power 1, so s naught. See 1, 1, so -1, -1. So இங்க -1. -1 plus 1, -1 into 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டெஃபினட்டா இங்க வந்து 0. அப்போ இங்க நம்மளுக்கு ரோ ஆஃப் 0 அக்கர்ஸ். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா ரோ ஆஃப் ஜீரோஸ் அக்கர்ஸ் அப்படின்னாலே அது வந்து பவர் வந்து ஆட் பவர்ல தான் நம்மளுக்கு அக்கர் ஆகும். அப்போ அதுக்கு ஈவன் பவர்ல தான் நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணணும். அப்போ -s ஸ்கொயர் -1 is equal to 0. ஸோ இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா -2s is equal to 0. அப்போ இது வந்து -2. ஓகேங்களா? ஸோ -2. ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்னங்க பண்ணணும், இப்போ 1 ரோ ஆஃப் ஜீரோஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 ரோ ஆஃப் ஜீரோஸ் அக்கர்ஸ் அப்படின்னாலே ஓகேங்களா, ஸோ 1 ரோ ஆஃப் ஜீரோஸ் அக்கர்ஸ் அப்படின்னாலே தென் non-repeated poles on the imaginary axis, no repeated poles, non-repeated poles on the imaginary axis on both positive imaginary axis and negative imaginary axis. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இமேஜினரினாலே வந்து பாத்தீங்கன்னா 1 போல் எப்பவுமே எங்கேயுமே எக்ஸிஸ்ட் ஆகாதுங்க. ஓகேங்களா? ஸோ இமேஜினரியில வந்து 1 சிம்பிள் போலா நம்ம எங்கேயுமே அப்படி எக்ஸிஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ 1 பாசிட்டிவ் சைட்ல என்ன இருக்கோ அது நெகட்டிவ் சைட்ல இருக்கும். அப்போ non-repeated pole, so non-repeated poles on imaginary axis. ஓகே, அப்போ நம்மளுக்கு இது வந்து ஆர்டர் 3. அப்போ வந்து 1 மோர் போல் எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க சைன் சேஞ்ச். இஸ் தேர் எனி சைன் சேஞ்ச் ஹியர்? சி ஃப்ரம் ஹியர் டு ஹியர், சி பிளஸ்ல இருந்து மைனஸ்ங்க. அப்போ 1 சைன் சேஞ்ச். சி 1 சைன் சேஞ்ச் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து செகண்ட் ரோக்கு வந்துங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க சைன் சேஞ்ச் ஆனா ஸோ மைனஸ் நோ சைன் சேஞ்ச். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸோ நோ சைன் சேஞ்ச். ஸோ நோ சைன் சேஞ்ச். அப்போ ஹவு மெனி நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச்? ஸோ ஒன்லி 1 சைன் சேஞ்ச். So 1 sign change. The number of sign change is equal to the number of poles located on the right hand side of the S-plane. Okay, appo the number of poles in
RH ஆஃப் எஸ் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ 1. சரி, ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் நான் உங்களுக்கு இது வந்து டைரக்டா லொகேஷன் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் இங்கே நம்ம RH டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரவுத் அரே டேபிளில் லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாது. பட் பொசிஷன் சரி நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக 3 போல்ஸில் வந்து 2 ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ், 1 ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டிஸ்கஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. x பவர் 0ல அங்க மல்டிப்ளை பண்ணா -2 * -1 + 2 ஆகாது. -2 * -1. அதனால x பவர் 1 மல்டிப்ளை. ஸோ 1 மினிட் பார்க்கலாம். -2 * -1 வந்து பாத்தீங்கன்னா ஸோ +2 by -2. அப்போ -1 தானுங்க வரும். ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அதே சேம். அதனால தான் நான் இங்க சொன்னேன். சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா, ஸோ இதுக்கு கீழே வந்து நமக்கு 0 அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த வேல்யூ அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரொவைடட் இந்த பாத் இந்த மாதிரி எல் ஷேப் பாத்தில் ஸோ இதுக்கு வந்து இந்த இடத்துல 0வா இருந்ததுன்னா டெஃபினட்டாக இங்கே வந்து அது சேம் வேல்யூ தான் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? irrespective of whatever the value which is in here. Okay, இங்க என்ன வேல்யூ இருந்தாலும் இதுக்கு கீழே 0 அப்படின்னா so the same value will be repeated provided இங்கேயும் 0வா இருக்கணும், இங்கேயும் 0வா இருக்கணும், இந்த பக்கம் எல்லாமே 0வா இருந்ததுன்னா. ஓகேங்களா? ஓகேங்க. so next question. so s power 4 plus 4. ஓகேங்க. so anyone solve this? ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ ரவுத் அரே டேபிள் see 1 0 0. Sorry, 1 minute. 104. Sorry, this is 4. You know, s power 4 plus 0 s cube plus 0 s square plus 0 s plus 4 is equal to 0. So this is 0 0 0. So first row completed. So second row completed. But total வந்து பாத்தீங்கன்னா so 4 poles இருக்குங்க. So அந்த 4மே எங்க லொகேட் ஆயிருக்குங்கிறதா क्वेश्चन. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க row of zeros. So row of zeros. So இங்க வந்து auxiliary equation. So auxiliary equation is equal to so s power 4 plus 4 is equal to 0. So differentiating this auxiliary equation with respect to s. So 4s cube is equal to 0. அப்ப இங்க வந்து பாருங்க so 4. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க 4 into 0 minus 1 into 0 by 4 இங்க வந்து 0 ஆயிருங்க. பட் இங்க 4 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பாத் இந்த பிளேஸ்ல வந்து 4 தான் வரும் உங்களுக்கு. பட் இங்க இது வந்து பாத்தீங்கன்னா row of zeros கிடையாது. That is first columnல 0 அப்ப வந்து பாத்தீங்கன்னா so alpha. ஓகேங்களா? சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா so this is replaced by alpha. அப்ப இந்த இதுல என்ன இங்க கிடைக்கும் அப்படின்னா alpha into 0 so minus 4 4 16 by alpha. so இங்கேயும் 0 அப்படிங்கும்போது so இந்த பிளேஸ்லயும் நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரவுத் அரே டேபிள். இப்போ ரீப்ளேஸ் திஸ் ஆல்ஃபா பை 0. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா so minus infinite. அப்போ டெஃபினட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா so 2 sign changes. ஓகேங்களா? so இங்க வந்து அப்போ see one row of zeros occurs. ஓகேங்களா? அப்ப நம்ம again so இதுல see no sign change, see no sign change, see one sign change, see one sign change, so one sign change. ஓகேங்களா? ஓகேங்களா? so two sign changes. இப்போ வந்து பாத்தீங்கன்னா so row of zeros-க்கு கீழ நமக்கு எவ்வளவு sign changes இருக்கு அப்படிங்கறது அந்த பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல கொடுத்திருந்தேன். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா
the sign change occurs below the auxiliary equation or below the row of zeros அப்படின்னா then there must be a symmetrical pole left to the pole placed in the right half of S plane. See simple என்னன்னா maybe ஓகேங்க நான் இப்போ the least priority தான் நம்ம வந்து marginally அதாவது imaginary axis வைக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு row of zeros அப்படினால imaginary அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டிஷனா நீங்க கொண்டு வர வேணாம். என்ன நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா see this is sigma, so this is j omega. see இப்போ இங்க பாருங்க two sign changes. இங்க வந்து இந்த two sign changes அப்படினா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு டவுட்மே கிடையாது. somewhere here okay, we don't know the location but some two poles on the right hand side. so two poles in the RH of S plane. இப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா whenever there is a sign changes occurs below the auxiliary equation there must be a symmetrical pole to the left. There must see the sign change occurs below the auxiliary equation there must be a symmetrical pole left to the pole placed in the right half of S plane. see இந்த particular இதுக்கு வந்து இங்க ஒரு போலும் இங்க ஒரு பர்టిక్యులர் இதுக்கு வந்து இங்க ஒரு போலும் டெஃபினட்டா பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டிஷன். there must be a symmetrical னா இங்க இப்போ s equal to 2 அப்படினா இங்க s equal to -2 ல ஒரு போல் இருக்கும். symmetrical னா சேம் அது மிரர் இமேஜ். சோ இங்க s is equal to 3 ல ஒரு போல் பிளேஸ் ஆயிருக்குனா இங்க s is equal to -3 ல ஒரு போல் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா there must be a symmetrical pole, there must be a symmetrical pole left to the pole placed in the right half of S plane. okay அப்ப 4 poles ல வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப 2 poles on the left hand side and 2 poles on the right hand side and no poles on the imaginary axis. imaginary axis least ஆ தான் நம்ம என்ன பண்ணனும் சோ டிஃபைன் பண்ணனும். ஓகேங்களா. ஆக்சுவலா இதோட ஈக்குவேஷனே நான் சொல்றேங்க. இந்த s power 4 plus 4 ஓட ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படினா s square plus 2s plus 1 s square minus 2s plus 2 அப்படின்னு நமக்கு வருங்க. ஓகேங்களா. வேணா இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. so this is equal to this one. ஓகேங்களா. அதாவது s power 4 இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா so this will get the same way. so s power 4 minus 1. so for 1 so 0 so minus 1 sorry 1 0 so minus 1. so இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா so row of zeros occurs. ஓகேங்களா. so row of zeros occurs. so அது நீங்க auxiliary equation கன்சிடர் பண்ணீங்க அப்படினா so this will change to 4. s power 4 minus 1 is equal to 0. so 4s cube is equal to 0. அப்ப 4 அப்படிங்கிறது கிடைக்கும். so next so this will be 0, this will be minus 1 and 0. so இது வந்து alpha alpha into 0 so plus 4 by alpha. so this will be 0 and this will be minus 1. ஓகேங்களா. so அப்ப இங்க வந்து நமக்கு row of 0. so this is the auxiliary equation. so அப்ப இங்க பாருங்க how many number of sign changes below the auxiliary equation. ஓகேங்களா. so below the auxiliary equation வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so only one sign change. so இங்க மட்டும் தான் நமக்கு sign change இருக்கு. ஓகேங்களா. so அப்போ so this is sigma, so this is j omega. இப்போ one sign change அப்படிங்கும் போதுங்க இப்போ one pole located on the RHS of S plane. see one pole in RH of S plane. so இதுல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. பட் இப்போ நம்ம previous question discuss பண்ண மாதிரி தெரியலாம் என்னன்னா there must be a symmetrical pole in the left to the pole placed in the right half of S plane. அப்ப இங்க ஒரு pole வந்து என்ன இருக்கும்னா place ஆயிருக்கும். ஓகேங்களா. so அப்ப நமக்கு one pole in LH of S plane. அப்ப இது கம்ப்ளீட்டடா அப்படினா இப்ப பாருங்க so இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 போல்ஸ்ங்க. ஓகேங்களா. so அப்ப 4 போல்ஸ். அப்போ இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் கிடையாது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் நம்ம போல்ஸ் ஆட் பண்ண முடியாது. அப்ப row of zeros occurs-னா இப்போ நமக்கு ரிமைனிங் 2 போல்ஸ் வந்து இப்போ எங்க இருக்கும் அப்படினா இமேஜினரியில நமக்கு இருக்கும். ஓகேங்களா. so ஏனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so poles are symmetrical but not repeated. ஓகேங்களா. so plus somewhere plus j or minus j. ஓகேங்களா.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரி, அப்போ என்னன்னா மினிமம் நீங்க செக் பண்ணுங்க எவ்வளவு சைன் சேஞ்ச் அப்படின்னு செக் பண்ணுங்க. அந்த சைன் சேஞ்ச் பொறுத்து தேர் மஸ்ட் அப்ப பிலோ தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் போல்ஸ் ரைட்ல இருக்குன்னு பாருங்க. அந்த ரைட்டுக்கு சிமெட்ரிக்கல் போல் லெஃப்ட்ல இருக்கணும். அண்ட் ரிமைனிங் எல்லாமே நம்மளுக்கு எங்க இருக்கணும்னா ஸோ நம்மளுக்கு இமேஜினரி. ஓகேங்களா? ஸோ 1 row of zeros-னா இப்போ 1 set of imaginary வந்து பாத்தீங்கன்னா அக்கரா இருக்கும். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா இதையும் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 1 s ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதா இதோடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம லொகேஷன் ஆஃப் போல்ஸா எப்படி, அதாவது போல் லொகேஷனா எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்ப s is equal to -1, அப்ப s is equal to plus or minus j, அப்ப s square equal to 1 அப்படின்னா சோ சாரிங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா s square is equal to 1. அப்ப s square equal to 1 எப்படி எழுதலாம்னா a square minus b square, அப்ப s plus 1, so s minus 1. ஓகே, அப்ப s is equal to 1, அப்ப நமக்கு இதுல எங்க இருக்குன்னா so s is equal to -1, so s is equal to 1, so plus j minus j. So இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் ஆஃப் போல்ஸ். ஓகேங்களா? ஓகே, so next one. so இந்த क्वेश्चन பாருங்க. see Routh array table. so s power 6, so s power 5, s power 4, s cube, s square, so s power 1, so s naught. So 1, 4, 5, 2. so இங்க பாத்தீங்கன்னா so 3, 6, 3. so இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா so இங்க நம்மளுக்கு 2, 4, 2 கிடைக்கும். so இங்க நம்மளுக்கு row of zeros ஆகும். ஓகேங்களா? so this is row of zeros. அப்ப ஆக்சிலரி ஈக்குவேஷனை இங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா so இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? so 8 கிடைக்கும். so இங்கேயும் நம்மளுக்கு so 8 கிடைக்கும். so இங்க நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா so 2, 2 கிடைக்கும். so again நம்மளுக்கு row of zeros கிடைக்கும். அப்ப ஆக்சிலரி ஈக்குவேஷன் 2, so this is ஆக்சிலரி ஈக்குவேஷன் 1, so this is ஆக்சிலரி ஈக்குவேஷன் 2 கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா this 0 க்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா so 4. ஓகேங்களா? so அப்ப இங்க again 2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 2 row of zeros and all the first column எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so same sign and positive. ஓகேங்களா? அப்ப how many number of row of zeros? 2. அப்ப வந்து பாத்தீங்கன்னா so non repeated poles கிடையாதுங்க, repeated poles on the imaginary axis. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா so எப்படி இருக்கும் அப்படின்னா so this is sigma, so this is j omega. so repeated pole வந்து பாத்தீங்கன்னா so this is 2 and this is 2. ஓகேங்களா? so two poles are repeated with positive imaginary axis and negative imaginary axis. ஓகேங்களா? அப்ப இது வந்து சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளாங்க? yes, the system is stable or unstable? Unstable. okay, so repeated இல்லைங்க, repeated poles on the imaginary axis அப்படினாவே so repeated poles on imaginary axis அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா unstable. see non repeated poles on the imaginary axis, see இப்போ இப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு என்னன்னா நமக்கு marginally stable. see repeated நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? so repeated polesனாலே unstable. see இப்போ இங்க பாருங்க 6 டோட்டல் போல்ஸ் வந்து 6ங்க, பட் இங்க நமக்கு வந்து 4 தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்ப ரிமைனிங் 2 எங்க இருக்கும்? see remaining 2 எங்க இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டா on the right, the left hand side. ஏன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடையாதுங்க, ஏன்னா நமக்கு நோ சைன் சேஞ்ச். இப்போ நோ சைன் சேஞ்ச் அப்படிங்கும்போது ரிமைனிங் 2 வந்து டெஃபினட்டா எங்க இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் போல் லொகேஷன்ஸ் ஆன் தி LHS, RHS and on the imaginary axis. ஓகே, இப்போ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜினரின்னு வரும்போதுங்க இந்த இமேஜினரியில மட்டும் நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஒன் செகண்ட் ஐம் டெல்லிங். see இப்போ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ 6 போல்ஸ்ல வந்து 4 poles on the imaginary axis and 2 poles on the left hand side of the S plane, and the system is unstable because repeated poles on the imaginary axis. see இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கிற போல்ஸ் உடைய லொகேஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா சார்? அது என்ன ரீசன் அப்படின்னா ஒன்லி நம்பர் ஆஃப் போல்ஸ். பட் இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய போல்ஸ் உடைய லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா?
See, auxiliary, we have two auxiliary equation here. Okay, so one auxiliary equation is, so 2s power 4. So 2s power 4 plus 4s plus 2 is equal to 0. See, this is first auxiliary equation. See, second auxiliary equation வந்து பாத்தீங்கன்னா, so 2s square, so 2s square plus 2 is equal to 0. See, auxiliary equationல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? So எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, so இப்போ இங்க பாருங்க. So இப்போ செகண்ட் auxiliary equation நான் கன்சிடர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் auxiliary equationல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ 2s square வந்து பாத்தீங்கன்னா so -2, so s square வந்து பாத்தீங்கன்னா -1, அப்ப s வந்து பாத்தீங்கன்னா plus or minus j. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு லொகேஷன் ஆஃப் போல்ஸ். அப்போ பிளஸ் ஜேல ஒரு போல் இருக்கு, மைனஸ் ஜேல ஒரு போல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்மளுக்கு செகண்ட் ஆக்சில். அப்போ நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கிற போல் லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கிற போல் லொகேஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இதுல இருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா எஸ், இதுல இருந்தும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இப்போ s பவர் 4 plus 2s plus 1 is equal to 0. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ s ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஸோ வில் கெட் திஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா s ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, அப்போ s ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஜே, இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே. சி அப்போ இது இங்கேயே நம்மளுக்கு அப்போ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, சி ஆக்சிலரி ஈக்குவேஷன் 1 ஆகட்டும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் 2 ஆகட்டும், சி ஆக்சிலரி ஈக்குவேஷன் 2 அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு s ஸ்கொயர். அப்ப 2 போல்ஸ், அது ரெண்டு போல் எங்க இருக்குன்னா பிளஸ் ஜே ஒன்னு இருக்கு, மைனஸ் ஜே ஒன்னு இருக்கு. இங்க வந்து s பவர் 4. அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் 4 அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் 1. அப்ப எது இது ரெண்டுல எது கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, சரி நீங்க எனி ஆக்சிலரி ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணலாம், பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த 4 போல்ஸுமே எங்க லொகேட் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். பிளஸ் ஆர் மைனஸ் ஜே, பிளஸ் ஆர் மைனஸ் ஜே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய போல் லொகேஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே வந்து சொல்லுங்க சார். s ஸ்கொயர் plus 1 the whole square அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா x பவர் 4 plus 2 s ஸ்கொயர் தானங்க சார் வரும். ஓகே, 1 மினிட். சாரிங்க, அப்போ இங்க நம்ம வந்து s ஸ்கொயர் டேர்ம் ஐ திங்க் ஐ மிஸ்ட். ஓகே, ஸோ 2s பவர் 4 plus 4s ஸ்கொயர் plus 2. சரிங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க 4s ஸ்கொயர் தானே, ஸோ 2s பவர் 4 plus 4s ஸ்கொயர். சாரி, திஸ் இஸ் s ஸ்கொயர் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ நவ் இட் இஸ் கிளியர். எஸ் சார். ஓகேங்க, சாரி, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஐ ஹேவ் மிஸ்டு திஸ் 2. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஜே, பிளஸ் ஆர் மைனஸ் ஜே, அப்போ வந்து நமக்கு இமேஜினரி. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்காகனா, இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். பட் ஆனா அங்க இமேஜினரி ஆக்சிஸ்ல இல்ல. ஸோ இங்க பாருங்க, திஸ் ஒன். ஸோ இதுதானே நம்ம சொல்லியிருந்தோம், ஸோ இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து, ஏன்னா இமேஜினரி ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம போல்ஸ் லொகேட் ஆகல, அப்போ அங்க வந்து நீங்க ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு கால்குலேட் தி ஆக்சிலரி ஈக்குவேஷன் போல் லொகேஷன் ஃப்ரம் தட். ஏன்னா நம்ம வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ போல் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி லொகேஷன் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கம்ப்ளீட் ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்ததுன்னா ஸோ நான் உங்களுக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்லுங்க. அது மல்டிப்ளை பண்ணா s பவர் 4 plus 4 வரல. என்னங்க பவர் 4 plus 4 சொன்னீங்களா சார்? ரெண்டு இதுங்களா? ஓகே, ஸோ இது மல்டிப்ளை பண்ணா வரலங்கிறீங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலா இது வந்துங்க இங்க 2ன்னு கன்சிடர் பண்ணி பாருங்க, கரெக்டா வருதான்ட்டு. ஸோ திஸ் இஸ் 2. ஸோ இப்போ கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நவ் கைண்ட்லி கிராஸ் செக் அண்ட் டெல் மீ இஃப் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க லொகேஷன் கரெக்டானுங்கிறதையும் நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த s பவர் 4 plus 4 நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன்னா, ஸோ s ஸ்கொயர் பிளஸ் 2s பிளஸ் 2, ஸோ s ஸ்கொயர் மைனஸ் 2s பிளஸ் 2. ஸோ இதுல போல் லொகேஷன்ஸ் என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ கரெக்டா வருதுங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுல என்ன போல் லொகேஷன்ஸ், இங்க என்ன போல் லொகேஷன்ஸ், இது ஓகே, இது ஹோம் ஒர்க்கை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம செக் பண்ணலாம்.
சொல்லுங்க. இமேஜினரி ஆக்சிஸ்ல வராம சார் -1 + ஆர் -j வந்து சார். அப்ப ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் அந்த மாதிரி ஆக்சிஸ்ல சிக்மா ஆக்சிஸ்ல வராம. ஓகே ஓகே ஓகே. அதாவது எப்படி கிடைக்குதுன்னு சொல்றீங்கன்னா -1 + -j -1. ஓகே. ஸோ இப்போ எப்படி கிடைக்கும்னா மேபி இப்படிங்க. இங்க 2 போல் இருக்கு, இதுக்கு வந்து சிமெட்ரிக்கலா இங்க இருக்கு. லைக் கரெக்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவல் லொகேஷனே நான் சொல்றேன். ஸோ இதுதான் கரெக்ட்டுங்க. ஸோ திஸ் இஸ் -1, ஸோ திஸ் இஸ் +1, ஸோ திஸ் இஸ் -j, ஸோ திஸ் இஸ் +j. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா ஸோ எஸ் ஈக்குவல் டு -1 + j, -1 - j, +1 + j, +1 - j. இதுதான் நம்மளுக்கு 4 போல் லொகேஷனுங்க. இந்த கொஷின் S⁴ + 4 உடைய போல் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -1 + j, -1 - j, +1 + j, +1 - j. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 போல்ஸ் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு, அதுக்கு சிமெட்ரிக்கல் போல் வந்து பாத்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடு இருக்கும். See இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளைண்டா நம்ம இங்க சொன்னோம். we don't know actually where it is located. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா see அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் அண்ட் பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ்ல இருக்கணும்ங்கிறது கிடையாதுங்க. ஓகேங்களா? see just we have this is an என்ன சொல்றதுங்க, not exact, this is approximate, that is approximate இமேஜினேஷன். ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது. பட் எக்ஸாக்டா சொல்லணும்னா பட் ஆனா கான்செப்ட் இமேஜின் பண்ண கான்செப்ட் கரெக்ட். 2 போல்ஸ் வந்து ரைட்ல இருக்கு, பட் அது எந்த லொகேஷனுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால ஜஸ்ட் சம்வேர் நம்ம எடுத்துட்டு அதுக்கு சிமெட்ரிக்கல் போல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். எதுக்காக இங்க ஆக்சுவல் ஆன்சர் சொல்றேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4 போல்ஸ் வந்து எங்க இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேங்க. ஓகேங்களா? s² + 2s + 2, s² - 2s + 2. ஸோ இதுக்கு வந்து நீங்க ரூட்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போல் லொகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்க ஓகேங்க. ஸோ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு கொஷின்ஸ் ஆல்ரெடி நான் லாஸ்ட் செஷனே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி டேக் டவுன் தி கொஷின். From the previous year exam. So take down the first question. So question number 1. The system represented by the transfer function g of s is equal to, so s² + 10s + 24 by s⁴ + 6s³ + 39s² + 19s + 84 has dash poles in the say right half of say s plane. So quick calculate பண்ணி சொல்லுங்க. See இங்க வந்து அவங்க ஓபன் லூப்னால எதுவுமே சொல்லிங்க. See சிஸ்டத்துடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுல வந்து எவ்வளவு போல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா see டைரக்டா அந்த சிஸ்டத்துடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து அந்த டினாமினேட்டர் எடுத்துட்டு அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா will get the answer. ஓகேங்களா? சோ அதான் ஹிண்ட். ஓகேங்களா? சோ ஏதாவது ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தா மட்டும் 1 + g of s. ஓகேங்களா? சோ 1 + g of s அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்க வந்து அப்படியெல்லாம் கன்சிடர் பண்ண வேணாங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்டா டினாமினேட்டர் ஆஃப் g of s எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ், வாட் இஸ் தி ஆன்சர்? சொல்லுங்க. 2 sign changes. Okay, 2 poles. Very good. So answer is 2. So answer வந்து பாருங்க, so 2 poles. So 2 sign changes. So நீங்க ரவுத்தரை table, I think I don't want to
ஸோ எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பிக்கர் வேல்யூஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் டைம் கன்சியூமிங் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நம்மளை டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இமீடியட்டாக நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி ஓகேங்களா ஸோ அதோடைய சைன் சேஞ்ச் என்னங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு டைம் கன்சியூமிங்காக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா? பட் சிம்பிள் மெத்தட், பட் அந்த மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா கால்குலேட்டர் அலோட் இல்லைங்கும் போது. ஸோ கொஷின் நம்பர் 2, ஒன் மோர் கொஷின். ஓகேங்களா? ஸோ சேம் கொஷின், அதோடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a system with characteristic equation, characteristic equation, so s power 4 plus 2s cube plus 11s square plus 18s plus 18 is equal to 0. Okay, so a system with characteristic equation. So suppose check the comment on the number of poles. So comment on the number of poles in LHS, RHS and on imaginary axis of S plane. So calculate பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. Yes, what is the answer? ஓகேங்க. ஓகே ஃபைன். ஓகே ரைட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்மளுக்கு 4 போல்ஸ் இருக்குங்க. 4 போல்ஸ்ல வந்துங்க 2 on imaginary axis and 2 on left hand side of S plane. ஓகேங்க. So in the system வந்து பாத்தீங்கன்னா என்ன சிஸ்டம் அப்படின்னா, so that is non-repeated poles on the imaginary axis and system is marginally stable. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு 2 poles RHS is definitely unstable system. So next question. So system உடைய transfer function, so not transfer function, so characteristic equation is given. So டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா so characteristic equation கொடுத்திருக்காங்க. So இதெல்லாம் ஆக்சுவலா previous yearல கேட்ட क्वेश्चन நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? So s power 5 minus 3 s power 4 plus 5 x cube minus 7 s square plus 4s plus 20 is equal to 0. ஓகேங்களா? So comment on the number of poles in RHS, LHS and on the imaginary axis of S plane. So இந்த क्वेश्चनக்கும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. Total of 5 poles. So check பண்ணுங்க. So 5 polesல வந்து பாத்தீங்கன்னா so 2 on the RHS and 2 on the imaginary axis and 1 on the LHS. So total வந்து பாத்தீங்கன்னா so 5 and RHS இருக்கனால so definitely வந்து பாத்தீங்கன்னா so unstable system. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா ஐ திங்க் ஸோ இதை நீங்கள் இஃப் நாட் சால்வ்டு ஸோ கைண்ட்லி செக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ இஃப் எனி டவுட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஸோ வில் கண்டினியூ. ஸோ ஃபைனல் சம்மரி ஆஃப் வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டில் நவ் ரிகார்டிங் தி RH criteria. So chapter number 3, RH criteria. ஓகேங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் மெத்தட் டு டிட்டர்மைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ RH criteria அப்படிங்கிறது திஸ் இஸ் அ மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் க்ளோஸ்ட் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் by using characteristic equation. ஓகேங்களா?
இப்போ நம்மகிட்ட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டமுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சம்திங் டினாமினேட்டரில் இருக்கிறதா நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இல்லைனா டைரெக்டாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனே கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கனாலும் அதுலேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா we need to identify the characteristic equation. டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நோ இஷ்யூ. கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரவுத் அரே டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ரவுத் அரே டேபிள் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? we need to form the ரவுத் அரே டேபிள் in order to identify the stability. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, அதுல வந்து நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி என்ன நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி ரவுத் அரே டேபிள்ல என்ன கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி, அது நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் ஆல் த ஃபர்ஸ்ட், அதாவது ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஆல் த டேர்ம்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே நம்மளுக்கு சேம் சைன் அப்படின்னா தென் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஓகேங்களா? தென் த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். அதர்வைஸ் அன்ஸ்டேபிள். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நோ ஜீரோஸ் இன் தி ஃபர்ஸ்ட் காலம். நோ ஜீரோஸ் இன் தி ஃபர்ஸ்ட் காலம். இதுதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகேங்களா? பட் மேபி சைன் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ் எக்ஸிஸ்ட். ஜீரோ எக்ஸிஸ்ட், நாட் ஜீரோஸ், நோ ஜீரோ, அதாவது ஜீரோ. ஓகே, நோ ஜீரோஸ் இங்க நம்மளுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ்னா மேபி 1 0 இருக்கலாம், 2 zeros இருக்கலாம். ஓகேங்களா? இங்க ஜீரோ எக்ஸிஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் காலம். ஓகேங்களா? அது எப்படி நம்ம கன்சிடர் பண்றது? ரீப்ளேஸ் பை ஆல்பா அண்ட் வி ஹேவ். நெக்ஸ்ட் வந்து ரோ ஆஃப் 0, அது 1 ஆம் இருக்கலாம். 1 0 எக்ஸிஸ்டா இருக்கலாம், 2 0 எக்ஸிஸ்ட் ஆம் இருக்கலாம். நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜீரோஸ். ரோ ஆஃப் ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் இன் எனி ரோ. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் காலம். இது வந்து இதெல்லாமே டிஃபரெண்ட் மாடல். திஸ் இஸ் மாடல் 1. ஓகேங்களா? this is second model, this is third model. அப்ப sign changes below the row of zeros, sign changes above the row of zeros. ஓகேங்களா? அதுக்கெல்லாமே எப்படி போல் லொகேஷன் எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகேங்களா? தட் இஸ் டிஃபரெண்ட் மாடல்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆக்சுவலா மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஸ்டேபிளா, ஓகேங்களா, அன்ஸ்டேபிளா and marginally stable. Marginally stable. Okay, stability ங்கிறது இதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். And in addition to this we have identified the that is number of poles. Okay, in addition to this we have identified the number of poles in LHS, RHS and on imaginary axis of S plane. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த இமேஜினரி ஆக்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் மூலியமா நம்ம என்னவோ ஐடென்டிஃபை பண்ணலாம். the location of poles on the imaginary axis நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது by using auxiliary equation, we can identify the location. We can identify the location of poles on imaginary axis. ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டெபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டியில ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டெபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இன் அடிஷன் டு திஸ் கிளாசிபிகேஷன் we can also define the stability. இப்போ ஸ்டெபிலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா we can define stable, marginally stable and unstable. ஓகேங்களா? stable. System, stability of the system. Stability of the system, we can call the stability as stable system. Marginally stable. Marginally stable and unstable. இதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஸ்டெபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா we have some other classification. ஓகேங்களா? what are the Yes, what are all the other classification of stability in addition to this stable, marginally stable, unstable?
see something called absolute stable. So absolute stable system, asymptotic stable, conditional stable. See, conditionally stable or conditional stable, relative stable. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டெஃபினிஷன்னா என்ன, ஸோ இதெல்லாமே என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சி அப்சல்யூட் ஸ்டேபிள் அப்படின்னா இப்போ அப்சல்யூட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், கொடுத்துருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா they have not mentioned any variable. ஓகேங்களா? ஸோ லைக் கே. ஓகேங்களா? இப்போ சிஸ்டம் கெயின் அப்படிங்கிறது இப்போ அது அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ வந்து இது வரும் அப்படின்னா ஸோ நாட் ஆல் த 4 அப்சல்யூட்டும் கண்டிஷனலுக்கும் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்சல்யூட் அண்ட் கண்டிஷனல். இப்போ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கே இன்டூ எஸ் பிளஸ் 1 பை ஸோ எஸ் மைனஸ் 1 இன்டூ ஸோ எஸ் பிளஸ் 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இன் அடிஷன் டு த சிஸ்டம் ஸ்டேபிள், மார்ஜினலி ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள், இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் சிஸ்டம் கெயின்ங்கிறது கே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அன்னோன் பேராமீட்டர் ஏதாவது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம in addition to the stability we can also determine whether it is absolute stable or conditionally stable. ஓகேங்களா? சோ அப்போ என்னன்னா with respect to the value of k we need to say the system is absolute stable or conditionally stable. இப்போ இது வரைக்கும் ஏங்க அந்த மாதிரி நம்ம அப்சல்யூட்டும் பார்க்கல, கண்டிஷனலும் பார்க்கலன்னா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் இது வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டின்லயுமே வரல. அதாவது எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லயும் வரல, எந்த ஒரு கொஸ்டின்லயுமே அப்படி ஒரு பேராமீட்டர் கேங்கிற பேராமீட்டரே நம்மளுக்கு வரல. அப்படிங்கும்போது so we cannot say that is a absolute stable or conditionally stable. ஓகேங்களா? இப்போ அப்சல்யூட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா அப்போ the system is stable for all the range of k value. so kங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிஸ்டம் கெயின். so k is nothing but so system gain. அப்போ அப்சல்யூட் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா the system is stable. so system is stable. so one minute. so absolute stable அப்படிங்கிறது என்ன அப்படின்னா so the system is stable for all values of k, for all the values of k அப்படிங்கிறது. so இங்க conditionally stable அப்படிங்கிறது என்ன, so system is stable. ஓகேங்களா? so system is stable for particular range of k. see particular range of ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் ரேஞ்ச் மேபி ஃபார் கே கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? ஸோ கே லெஸ் தென் 0. ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் கே வேல்யூக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஸ்டம் கண்டிஷனலி ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? சி ஒன் பர்டிகுலர் வேல்யூல என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பர்டிகுலர் வேல்யூல ஒன் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கே த சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் ஆகும். ஓகேங்களா? சி ஒன் அட் அ பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் கே. see இது வந்து particular range of k the system is stable at a particular value of k system becomes marginally stable. அப்ப என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னா what is that particular value of k the system becomes k margin k, that is at what value of k the system becomes marginally stable. ஓகேங்களா? அப்ப அந்த क्वेश्चन கேட்பாங்க. அந்த k என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா that k value is called as k marginal. k marginal. இப்ப சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னா என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னா frequency of oscillation என்ன, that is omega n value என்ன. மார்ஜினலி ஸ்டேபிள்னா டெஃபினட்டா omega n will come into picture. ஓகேங்களா? so how to calculate this omega n. ஓகேங்களா? so இதெல்லாம் தான் நமக்கு டிஃபரண்ட் क्वेश्चंस. இனி இதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? see observe அப்ப k வேல்யூ இன்ட்ரோ듀ce பண்றோம். ஓகேங்களா? so ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இப்ப k வேல்யூ இன்ட்ரோ듀ce பண்றோம். அப்படி இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல k வேல்யூ இன்ட்ரோ듀ce பண்றோம். ஓகேங்களா? அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லைன்னா அந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் RH கிரைட்டீரியா. இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் RH கிரைட்டீரியா வித்தவுட் த வேல்யூ ஆஃப் k. ஓகேங்களா? வித்தவுட் இன்க்ளூடிங் தி வேல்யூ ஆஃப் k. இதெல்லாமே நம்மளுக்கு செகண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா பை
by not considering the value of k இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகேங்களா. so till now so we have discussed without considering the value of k ஓகேங்களா. so இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா so we have discussed all these concept without considering the value of k or k term, without considering the k term. ஏன்னா value of k ங்கிறத விட so without considering the k term நடந்து, without considering the k term, k ங்கிற டேர்மே வந்து so கன்சிடரே பண்ணல ஓகேங்களா. so by considering the k ஓகேங்களா, by considering the k so நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். so அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகேங்களா, so அப்ப any value of k க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருந்ததுன்னா so அந்த சிஸ்டம் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அப்சல்யூட் ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா yes, this system is absolute stable because for all values of k the system is stable. அப்படி இல்லைங்க only particular value of k க்கு மட்டும் தான் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷனலி ஸ்டேபிள் ஓகேங்களா. அன்கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்போ கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படிங்கும் போதுங்க சரி நம்மளுக்கு அப்போ ரேஞ்ச் ஒன்று இருக்கு ஓகேங்களா. so if there is a range so this is a k உடைய so this is a k ஓகேங்களா. so I'm so 1 minute. see this is a k, see this is a particular value. see இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so k marginal, see k marginal. அப்ப இந்த particular k வேல்யூல சிஸ்டம் என்னவா இருக்கும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so marginally stable-ஆ இருக்கும். so remaining இந்த particular conditionல வந்து பாத்தீங்கன்னா so this k வேல்யூல சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். so இந்த particular வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு unstable-ஆ இருக்கும். see இந்த marginally stable அப்படிங்கிறது என்னன்னா so between stable and unstable, so marginal value between stable and unstable, this is marginally stable. see one value of k the particular system behaves as marginally stable. so அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா so k equal to so that one particular value. so இது less than வரும்போது நமக்கு எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும். so இந்த range of k value ஓகேங்களா. so இந்த range of k வேல்யூல so இந்த range of k value வந்து பாத்தீங்கன்னா so system வந்து பாத்தீங்கன்னா so ஸ்டேபிளா இருக்கும். so இந்த range of k வேல்யூல so system வந்து பாத்தீங்கன்னா unstable ஆகும். so இதுதான் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா conditionally stable. so conditional sorry இதுதான் நமக்கு இந்த ஸ்டெபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா see this table is called as so conditionally stable. so conditional stable or conditionally stable system. so ஏனாங்க only for that particular values of k the system is stable ஓகேங்களா. so அப்போ remaining k value எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா marginally stable ஆ இருக்கலாம் unstable ஆ இருக்கலாம் ஓகேங்களா. so அப்போ நம்ம இனி வந்து பாத்தீங்கன்னா so டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே with respect to k value. so asymptotic அப்படிங்கிறது பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. so just நம்ம இது வந்து with respect to pole zero cancellation, with respect to pole zero cancellation. so அதெல்லாம் வந்து நமக்கு மோஸ்ட்லி அது எக்ஸாம்ல அந்த அவ்வளோ டீடைல்டா கேட்டது கிடையாது. pole zero cancellation அதே மாதிரி ரிலேட்டிவ் ஸ்டேபிள் இருந்தும் அவ்வளவா क्वेश्चंस கேட்டது இல்ல ஓகேங்களா. so relative stability னா வந்து பாத்தீங்கன்னா with respect to two different systems how the particular system is relatively stable with respect to so another system ஓகேங்களா. so அதுவும் நம்ம பேசிக்காவே பார்த்திருக்கோம். மேபி ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா அந்த क्वेश्चन பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு 1 or 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேங்க ஓகேங்களா. so ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்க போறது absolute stable and conditionally stable ஓகேங்களா. so next நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so second part வந்து பாத்தீங்கன்னா by considering the value of k ஓகேங்களா. so இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா see by considering the k that is system k, by considering the k in the characteristic equation, by considering the k term in the so characteristic equation or transfer function whatever it is நீங்க அதை எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது அந்த மாடல் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஈவன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதுமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸோ RH கிரைட்டீரியா அப்படின்னா சி வித் ரெஸ்பெக்ட் டு கே வேல்யூ ஸோ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும் பட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ரிமைன் சேம். ஸோ அப்போ இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகாமனா எதுவுமே சேஞ்ச் ஆகாதுங்க பட் எப்படி பண்ணணுங்கிறது மட்டும் நாம பார்க்கலாம் ஓகேங்களா. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்ல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பை கன்சிடரிங் த கே ஓகேங்களா. ஸோ அது என்னங்கிறது 1 by 1 பார்க்கலாம் பட் ப்ரொசீஜர் ரிமைன் சேம் அப்படிங்கிறதுனால நான் டைரக்டா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ டேக் டவுன் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். See, rather than explaining without the question, now உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா so with the help of any one question I will explain the complete concept ஓகேங்களா. so take down the question number 1.
Okay. The system having the characteristic equation, so s cube plus 4s square plus s minus 6 plus k is equal to 0. So will be stable. So அப்ப k characteristic equationல k value இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த conditionally stable நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். So அப்ப question பாருங்களேன். So k is greater than 6. 0 less than k less than 6. So 6 less than k less than 10. So 0 less than k less than 10. So அப்ப இந்த question பார்த்த உடனே என்னங்க நம்மளுக்கு தெரியும்? So characteristic equation கொடுத்திருக்காங்க. So stable ஆன்னு கேக்குறாங்க. The range of k value. அப்ப conditionally stable. ஓகேங்களா? அப்ப இந்த क्वेश्चन எப்படி அப்ரோச் பண்ணோம்? RH கிரைட்டீரியால சோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? So procedure remains same. So write the Routh array table. So solution. So Routh array table. So s cube, s square, s power 1, s power 0. So procedure remains same. So coefficient of s cube. So coefficient of s. So coefficient of s square. So இது வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு constant minus k minus 6 ன்னு நீங்க எழுதிக்கலாம். So k minus 6. ஓகேங்களா? So minus 6 plus k minus 6 whatever it is. So அப்ப இங்க 0ங்க. அப்ப டெஃபினட்டா இந்த பர்టిక్యులர் k minus 6 எங்க வரும் அப்படினா இந்த பிளேஸ்ல வந்துரும். ஓகேங்களா? So இந்த பர்టిక్యులர் பிளேஸ்ல என்ன இருக்கும் அப்படினா 4 into 1 4 minus so k minus 6 by 4. ஓகேங்களா? So இதுதான் நமக்கு Routh array table. இப்பங்க என்ன கேட்டிருக்காங்க? சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா கண்டிஷன் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு ஸ்டாண்டர்டா என்ன நமக்கு RH கிரைட்டீரியா மூலமா நமக்கு என்ன தெரியும்னா so first column. ஓகேங்களா? so by considering first column இதுதான் நமக்கு first column. see first column உடைய எல்லா டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட்டுமே நமக்கு என்னவா இருக்கணும் அப்படினா பாசிட்டிவா இருந்தா தான் ஸ்டேபிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? see இப்போ இங்க 1 பாசிட்டிவ் 4 பாசிட்டிவ். see இந்த டேர்மும் நமக்கு பாசிட்டிவா இருக்கணும்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். see இந்த டேர்மும் பாசிட்டிவா இருக்கணும்னா இது வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து தான் அந்த k உடைய கண்டிஷன் என்ன அப்படி நம்ம செக் பண்ண போறோம். ஓகேங்களா? see அதாவது என்னன்னா 4 minus k minus 6 by 4 greater than 0. இந்த டோட்டல் வேல்யூமே நமக்கு greater than 0வா இருந்தா மட்டும்தான் அந்த பர்టిక్యులர் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸுமே நமக்கு பாசிட்டிவா இருக்கும், சேம் சைனா இருக்கும். இப்போ மெயினா நமக்கு டவுட் இல்லைன்னா மிஸ்டேக் பண்ண எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் சிம்பிளிஃபை பண்றதுல மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத நீங்க பாருங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரேட்டர் தென் 0 4 ஐ எம் பிரிங் இட் டு ஹியர். ஓகேங்களா? எப்பவுமே டினாமினேட்டர் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா ஸோ 4 மைனஸ் ஆஃப் ஸோ k minus 6 greater than 0. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிருங்க. 4 minus k plus 6 is greater than 0. ஓகேங்களா? அப்போ 10 minus k greater than 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்மளுக்கு ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவல் இது வந்து இன்ஈக்குவாலிட்டி கிரேட்டர் தென் லெஸ் தென்ங்கிறது வந்து இன்ஈக்குவாலிட்டி ஈக்குவல்ங்கிறது ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ 1 minute. ஓகே see the greater than ஏன் greater than ஏன்னா பாசிட்டிவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சிம்பிள் என்னன்னா இன்ஈக்குவாலிட்டி சிம்பிள். ஸோ இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த நம்மளுக்கு இந்த 10 இந்த பக்கம் போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 10 போயிட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாதுங்க. எப்பவுமே நம்மளுக்கு இன்ஈக்குவாலிட்டி இருக்கும்போது ஏன்னா நம்மளுக்கு இன்ஈக்குவாலிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா எங்க நெகட்டிவ் சைன் இருக்கோ அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா bring it to other side. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா so 10 greater than k அப்படிங்கிறது ஆகும். அப்ப k less than 10. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? see minus k greater than minus 10. ஓகேங்களா? so minus minus will get cancel. அப்ப k greater than 10. ஓகேங்களா? so this is absolutely wrong. இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு இருக்கும்போது வேணா இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்றது இதெல்லாம் வந்து இன்ஈக்குவாலிட்டியில நாட் பாசிபிள். ஆக்சுவலா இன்ஈக்குவாலிட்டின்னு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம அவ்வளோ டீட்டெயில்டா இன்ஈக்குவாலிட்டி ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேணாம். சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் இருந்ததுன்னா நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா bring it to the right hand side. ஓகேங்களா? ஸோ இன்ஈக்குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்பதான் நம்மளுக்கு ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ இந்த கே சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மைனஸ் வில் பிரிங் இட் டு, ஸோ நம்ம சாரி சம்டைம்ஸ் வந்து 10 பிரிங் இட் டு தட் சைட், 10 வில் சாரி நெகட்டிவ் வில் கெட் கேன்சல், அப்படி கிடையாது, நெகட்டிவ் வில் பிரிங் இட் டு திஸ் சைட். அப்போ கே லெஸ் தென் 10. அப்போ ஏன்னா அப்போதான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ பாருங்க, எனி வேல்யூ ஆஃப் கே லெஸ் தென் 10 அப்படின்னா இந்த ஹோல் டேர்மே கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனை நம்ம செக் என்ன பண்ணிட்டோம், ஸோ செக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, ஸோ இங்க பாருங்க k minus 6 வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அப்போ நெகட்டிவ் பிரிங் இட் டு ஸோ தட் சைட். அப்போ k கிரேட்டர் தென் 6 இருக்கணும். சரி, அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவா இருக்கும், சேம் சைனா இருக்கும். ஓகேங்களா? அப்போ லெஸ் தென் 10ஆவும் இருக்கணும், கிரேட்டர் தென் 6ஆவும் இருக்கணும். அப்போ இதோடைய ரேஞ்ச் ஆஃப் கே வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் ஆஃப் கே மஸ்ட் பி 6 less than k less than 10. So any value of k நீங்க சூஸ் பண்ணுங்க between 6 and 10 அப்படின்னா then that particular system is stable. அப்போ இது வந்து conditionally stable system with respect to this condition. என்ன கண்டிஷன்னா, so this is option C is the condition. So 6 less than k less than 10. சரி, இந்த less than or equal to அப்படிலாம் கொடுப்பாங்களா அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 6ஐயும் 10ஐயும் இன்க்ளூட் பண்ணலாமா, டெஃபினட்டா இன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இன்க்ளூட் பண்ணா 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர் மே பி a chance of marginally stable. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6ஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 7, 8, 9 3 வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனி டவுட் ஹியர்? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு by considering the k value the system is conditionally stable with respect to the condition. ஓகேங்களா? So the range of k for stability, the range of k for stability of a unity feedback system. So it's தெளிவாவே கொடுத்திருக்காங்க whose open loop transfer function g of s is given. So k by so s into s plus 1, so s plus 2 is dash. So 0 less than k less than 3. So 0 less than k less than 6. So k 6. So 0 greater than k greater than 3. Sir, option B, sir. Okay, so option B. Yes, option B is correct. So option B is the answer. Okay. So simple வந்து பாத்தீங்கன்னா open loop transfer function. So numerator வந்து denominator add பண்ணீங்க அப்படின்னா so அதுதான் நமக்கு characteristic equation. அப்ப characteristic equation அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா so s into s plus 1 into s plus 2 plus k is equal to 0. So already நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் open loopல இருந்து closed loop எப்படி கன்வெர்ட் பண்ணணும், so closed loopல இருந்து open loop எப்படி கன்வெர்ட் பண்ணணும். See just numerator denominator add பண்ணீங்க அப்படின்னா so we'll get the closed loop transfer function. அதோட denominators இதுதான். ஓகேங்களா? so இதை நீங்க simplify பண்ணீங்க அப்படின்னா so s is s cube plus 3s square plus 2s plus k equal to 0. so root array table நீங்க எழுதுனீங்க அப்படின்னா so அதோட first columnல வந்து பாத்தீங்கன்னா so 6 minus k by 3 greater than 0 ன்னு இருக்கும். so k greater than 0. ஓகேங்களா? so அப்போ அந்த condition check பண்ணும்போது we'll get the answer. ஓகேங்களா? it's a very simple question. so next question. so question number 3. See mostly வந்து பாத்தீங்கன்னா so k value பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? so இப்போ பாத்தீங்கன்னா so next question எப்படி கேட்டிருக்காங்கன்னா so இதெல்லாம் previous yearல கேட்ட question தான். a feedback system with characteristic equation so s power 4 plus 20k s cube. so அந்த kங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? so 5s square plus 10s plus 15 equal to 0 is dash. so option என்ன கொடுத்திருக்காங்கன்னா so a. See இப்போ இங்க வந்து ஸ்டெபிலிட்டியா இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே ஸ்டேபிள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் மார்ஜினலி ஸ்டேபிள் நம்ம பார்க்கல. ஆக்சுவலா இதுல வந்து பை கன்சிடரிங் see இங்க பாருங்க by considering the k value by considering the k term in the characteristic equation there is a possibility of stable, conditionally stable and conditionally marginally stable. ஓகேங்களா? so conditionally stable வந்து பாத்தீங்கன்னா so 2 இருக்குங்க. see whether the k values so sorry what is the value of k for stable and what is the k value for marginally stable already நான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? so இங்கே வந்து அப்ப two type of questions, stable for a particular range
at particular value வந்து system marginally stable அது என்னங்கிறது. அப்ப இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஓகேங்களா? So this is model 1 and இது ஒரு மாடல். So this is model 2. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டெபிலிட்டிக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் தான். ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்டேபிள் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கே. ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கே. சி சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுக்காம அப்சல்யூட் ஸ்டேபிள்னு கொடுப்பாங்க. ஸோ அப்சல்யூட் ஸ்டேபிள். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுக்காம ஸ்டேபிள் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கேங்கிறது அது எதுக்கு ஈக்குவலுங்க? அப்சல்யூட் ஸ்டேபிளுக்கு ஈக்குவல். இப்போ ஸ்டேபிள் sometimes வந்து stable or conditionally stable only for k greater than or equal to 0. Sorry. So stable for infinite greater than 70. So unstable for all values of k. இப்போ சார் இங்க அப்சல்யூட்லயும் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லாமனா அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. சரி, அப்போ இந்த அன்ஸ்டேபிள்னா அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ அன்ஸ்டேபிள்க்கெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டிக்கு தான் கண்டிஷன்ஸ் இருக்கே தவிர அன்ஸ்டேபிளுக்கு வந்து அன்ஸ்டேபிள் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் கே. சிம்பிளி அன்ஸ்டேபிள் கொடுத்தாலும் அதுதான். ஸோ இங்கே அப்சல்யூட்ல அன்ஸ்டேபிள்னு எங்கேயுமே எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்லையுமே அப்படி மென்ஷன் பண்ணதில்லை. ஸோ அதனால அன்ஸ்டேபிள் அப்சல்யூட்லி அன்ஸ்டேபிள்லாம் எங்கேயும் அப்படி கொடுத்ததில்லை. மேபி அது கரெக்டாக தப்பான்னு தெரியாது, பட் எந்த டெக்ஸ்ட் புக்லையுமே அப்படி அதில் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அன்ஸ்டேபிள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் தான். ஸ்டேபிளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கு, அன்ஸ்டேபிளுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் இல்லை. அதனால அன்ஸ்டேபிள போயிட்டு நம்ம கண்டிஷனலி அன்ஸ்டேபிள், கண்டிஷனலி சாரி அப்சல்யூட்லி அன்ஸ்டேபிள் அப்படி சொல்றது மீனிங்லெஸ். ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் குயிக்காக ஸோ சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வேணா நீங்க ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஸோ கைண்ட்லி டேக் திஸ் ஆஸ் அ ஹோம்ஒர்க் அண்ட் டெல் மீ த ஆன்சர் அண்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒன் மோர் கொஸ்டின், இதே சேம் மாடலையும் அதே ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சேம் மாடல் தான், அதனால நோ இஷ்யூ. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிஸ்டம் ஷோன் see what is the range of k for stability. So take down this question also homework. So k by so s into s square plus 20 Okay, one more question. So question number 5. ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோ இல்லை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோ கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ த சிஸ்டம் shown in the figure so remains stable so option A, k less than -1, so -1 less than k less than 1, so 1 less than k less than so k less than -3. So so கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ R of S, so this is C of S. ஓகேங்களா? ஸோ
ஸோ இந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துங்க. ஏன்னா எல்லாமே சேம் மாடல். என்ன மாடல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் பை கன்சிடரிங் த கே வேல்யூ ஃபார் கால்குலேட்டிங் த ஸ்டெபிலிட்டி, கண்டிஷனலி ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடல் 2 கண்டிஷனல் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ஸ் அண்டர் கண்டிஷனல் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே மேபி நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாடல் 1 கண்டிஷனலி ஸ்டேபிள். ஸோ இது வந்து கே மார்ஜின் தான் வந்து மாடல் 2. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மாடல் 1. ஜஸ்ட் மாடல் 1 நான் நோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை டீட்டெயிலாக எழுதிக்கிங்க ஃபார் கண்டிஷனல் ஸ்டேபிள். சி மாடல் 2 என்னன்னா மாடல் 2 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பை கன்சிடரிங் தி k term for by considering the k term in the characteristic equation. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு நம்ம செகண்ட் டைப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட் one particular value of k and one particular value of k, the system is marginally stable. Okay, so marginally stable. So in the one particular value of k நம்ம என்ன சொல்லணும்னா so k marginal. ஓகேங்களா? so k marginal. ஸோ இதில் என்ன கொஷின் இதில் வந்து ஓகே சி இப்போ நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னா நான் ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இதுதான் மார்ஜினலி ஸ்டேபிள். இது ஒரே மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு ஒன்லி ஒன் கண்டிஷன், தட் இஸ் நான் ரிப்பீட்டட் போல்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். வேற ஏதாவது நான் மார்ஜினலி ஸ்டேபிள் நம்ம எங்காவது சொல்லியிருக்கோமான்னு செக் பண்ணி பாருங்க. சி நான் ரிப்பீட்டட் poles on the imaginary axis. So இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா so system is marginally stable, non repeated poles. So இது வந்து plus j omega n அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து minus j omega n சொல்லுவோம். So இப்போ non repeated poles on the imaginary axis அப்படினாலே நம்மளுடைய frequency of oscillations, நம்மளுடைய frequency of oscillation என்ன அப்படின்னா so frequency of oscillation constant. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூ வந்து பாருங்க தட் இஸ் கிவன் பை நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து ஈக்குவல் டு ஸோ சம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரேடியன் பர் செகண்ட். ஸோ இதை நம்ம எப்படியும் சொல்லுவோம்னா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்டு சஸ்டெயின்ட் ஆசிலேஷன். சஸ்டெயின்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட், நோ சேஞ்ச் இன் தி ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? ஸோ சஸ்டெயின்ட் ஆசிலேஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் and natural so frequency of oscillation is given by omega n, and omega n oda value கேட்பாங்க. ஓகேங்களா? so இந்த மாடல் 2 ல வந்து பாத்தீங்கன்னா at what value of k the system is marginally stable and at what frequency of oscillation the system is marginally stable. ஓகேங்களா? அதாவது sustained oscillation என்ன, அதாவது sustained oscillation உடைய natural frequency என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஸோ நெக்ஸ்ட் மாடலுக்கு கேட்கக்கூடிய கொஷின். ஸோ டேரெக்டாக நம்ம கொஷின்ஸ் எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாகவே இந்த கொஷின் கண்டினியூட்டியாகவே நான் எழுதுறேங்க. ஸோ கொஷின் நம்பர் 6. ஸோ கொஷின் நம்பர் 6. ஸோ கொஷின்லேருந்தே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டேக் டவுன் திஸ் கொஷின். The system having so characteristic equation so s power 4 plus 2s cube plus 3s square plus 2s plus k is equal to 0 is used as oscillator. The system having characteristic equation is used as oscillation, used as oscillator. Oscillator na so sustained oscillation, frequency of oscillation. அப்ப definitely marginally stable system. Okay, so என்ன question கொடுக்கறாங்கன்னா question கேட்டிருக்காங்கன்னா so what are the values of k and the
frequency of oscillation omega n. இதான் கேட்குறாங்க. டெஃபினட்டாக இதுல இருந்து நீங்க சார் இது ஆசிலேட்டர்னு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னே தெரியலன்னா இங்கேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒமேகன் வேல்யூ கேட்குறாங்கனாவே அது டெஃபினட்டாக அது மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ k ஈக்குவல் டு 1 அண்ட் ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 1 radian per second. So k equal to 1 and omega n வந்து பார்த்தீங்கன்னா 2 radian per second. So k equal to 2 and omega n வந்து பார்த்தீங்கன்னா 1 radian per second. So k equal to 2 and omega n பார்த்தீங்கன்னா 2 radian per second. So இதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ சொல்யூஷன் இப்போ ஒரு ஆசிலேட்டர் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டாக இது ஒரு சஸ்டெயின்ட் ஆசிலேஷனாக தான் இருக்கணும். ஆசிலேட்டராக யூஸ் பண்ணும்போது நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டர் எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஆசிலேட்டர் எங்கேயுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். See, there is no oscillator we are using like this and like this. Oscillatorனாலே வந்து பாத்தீங்கன்னா so definitely அது வந்து sustained oscillation தான் இருக்கணும். ஓகேங்களா? See, we won't use like this oscillator, we will use oscillator like this. அப்ப definitely இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படினா that particular system is marginally stable system. Okay, this particular system is marginally stable system. So அப்ப வந்து பாத்தீங்கன்னா k marginal என்ன? The k marginal அப்படிங்கிறது என்ன? One particular value of k, the system is marginally stable. அதுதான் இங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. So that is the value of k என்னன்னு கேக்குறாங்க. And frequency of oscillations கேக்குறாங்க, omega n. அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? So அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் RH criteria. ஓகேங்களா? So s power 4, so s cube, so s square, so s power 1, so s naught, so 1 3k, so 2 2 0. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே k வரும், ஸோ இங்கேயும் k வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் திஸ், ஸோ லைக் திஸ். ஸோ இந்த பிளேஸ்லையும் இந்த பிளேஸ்லையும் என்ன வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 3 into 2 6, ஸோ 6 minus 2, so 6 minus 2 by 2, so 4 by 2 is equal to 2. So here it is 2. So இங்க வந்து பாத்தீங்கன்னா so 4 minus, so 2 to 4, 2 to 4 minus 2k by 2 அப்படிங்கிறது இங்க கிடைக்கும். So இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா so 4 minus 2k by 2 அப்படிங்கிறது. இப்போ அந்த ப்ரீவியஸ் மாடலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அங்க வந்து கண்டிஷனல் ஸ்டேபிள் கேட்டாங்க. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்டுமே நம்மளுக்கு வந்து சேம் சைனா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ரோ ஆஃப் ஜீரோ சக்கர் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேபிள் சிஸ்டமா இருக்கணும். ஓகேங்களா? சரி, ரோ ஆஃப் ஜீரோ சக்கர் ஆச்சுனாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எய்தர் கோஸ் டு இப்போ இங்க பாருங்க, see row of zeros does not occurs. See, does not occurs and all coefficient வந்து பாத்தீங்கன்னா so all coefficients are positive, so no sign change. அப்படின்னா then this system is in a system. See, one row of zero occurs and இதே பாயிண்ட். ஓகேங்களா? so same this point இங்க வந்து பாத்தீங்கன்னா so many row of zeros occurs and the same point, all coefficients are positive and no sign. ஓகேங்களா? If in the row of zeros does not occur, the row of zeros does not occurs and all coefficient of positive அப்படின்னா definitely அந்த system வந்து stable system. இங்க வந்து பாத்தீங்கன்னா see marginally stable system. So இங்க வந்து பாத்தீங்கன்னா unstable system. ஓகேங்களா? ஸோ அப்போ மினிமமா என்னன்னா இந்த இது எதுக்காக இங்க எழுதி இருக்கேன்னா இப்போ row of zeros does not occurs அப்படின்னாலே ஓகேங்களா? ஸோ row of zeros does not occurs, does not.
see does not அப்படினாலே அது ஸ்டேபிள் சிஸ்டம், அது கண்டிஷனல் ஸ்டேபிள். ஸோ அதனால தான் நம்ம கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு டெஃபினட்டா ஒரு 1 row of zeros இருக்கணும். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 1 row of 0 இருந்தாதான் அண்ட் ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னா தான் அது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷனுக்கே வரும். இங்க மெனி row of zeros அப்படின்னா அது அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க என்ன டிஸ்கஷன்னா நம்மளுக்கு வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் தான் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? சோ we are discussing this part. அப்போ 1 row of zeros. அப்ப என்ன பண்றோம்னா I am making this particular ஏன்னா இங்க ஆல்ரெடி இங்க 0 இருக்குங்க. ஓகேங்களா? சரி அப்ப என்ன பண்றேன்னா this particular term நான் 0 பண்றேன். ஓகேங்களா? சோ 4 minus 2k/2 வந்து பாத்தீங்கன்னா நான் 0 பண்ணும்போது அப்ப k வேல்யூ என்னவா இருக்கும்? ஓகேங்களா? அப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா ஏன்னா இப்ப இந்த ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு ஒரு சார் ஏன் நீங்க இதை 0 பண்றீங்க? இங்க k ஈக்குவல் டு 0 இங்கேயும் நீங்க 0 பண்ணலாமே, டைரக்டாவே k 0. சரி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் row of zeros occurs only in the odd power of s term. ஓகேங்களா? சோ இங்க எப்பவுமே டெஃபினட்டா இங்க s பவர் 0ல வந்து நீங்க k 0 நம்ம பண்ண முடியும். அது வந்து row of 0 கன்சிடர் ஆகாதுங்க. ஓகேங்களா? சரி எப்பவுமே row of zeros வந்து எங்க அக்கர் ஆகணும் அப்படின்னா பவர் ஆஃப் s வந்து ஆட்ல இருக்கணும். அப்போ இங்க 0 இருக்கு. அப்ப இந்த டேர்ம் தான் நம்ம 0 பண்ணுவோம். எந்த டேர்முங்க? 4 minus 2k/2 தான் 0 பண்ணும்போது அப்ப நம்மளுக்கு row of zeros occurs. ஓகேங்களா? சோ row of zeros occurs. அப்ப row of zeros எங்க அக்கர் ஆகணும்? s பவர் ஆட் டேர்ம்ல. ஓகேங்களா? ஏன்னா இங்க s பவர் 3ல எங்காவது row of 0 ஏன்னா எல்லாமே கான்ஸ்டன்ட். அங்க நம்ம not possible to find the not possible to get the row of zeros in the s power 3. அப்ப s power 1ல row of 0 occurs. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப what value of k here? அப்ப 4 minus 2k equal to 0. இங்க இன்னும் equal to போது நீங்க எப்படி வேணாலும் நீங்க bring it to any side. ஓகேங்களா? அப்ப 2k equal to 4. so அப்ப k equal to 2ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? so this is the k marginal value of k. ஓகேங்களா? so marginal value of k to become the system marginally stable. ஓகேங்களா? இதே क्वेश्चனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? I want the range of k value for becoming the system stable, conditionally stable. ஓகேங்களா? இதே क्वेश्चन நீங்க 6th क्वेश्चन என்ன பண்ணுங்கன்னா ஹோம்வொர்க்கா இது வந்து சப் பார்ட்டா எடுத்துக்கங்க. ஓகேங்களா? so let it be this is the first question. second question என்ன பண்ணுங்க அப்படின்னா find the range of k value. so நான் இங்கே நோட் பண்றேங்க. so second question என்னன்னா find the range of k value to get the system or to become the system stable. Find the range of k value to become the system stable. ஓகேங்களா? இது வந்து ஹோம்வொர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? so find the range of k value to become the system stable. so இங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா marginally stableக்கு what is the k? marginally stableனா ரேஞ்ச்ல இருக்காதுங்க. one value of k தான் அந்த சிஸ்டம் வந்து only அந்த பர்టిక్యులர் வேல்யூ. ஏன்னா அந்த பர்టిక్యులர் வேல்யூ ஆஃப் k நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் row of 0 அக்கர் ஆகும். ஓகேங்களா? இந்த k விட கிரேட்டராவோ லெஸ்ஸராவோ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு row of 0 அக்கர் ஆகாது. ஓகேங்களா? row of 0வும் அக்கர் ஆகணும். at the same time வந்து பாத்தீங்கன்னா இந்த k வந்து நெகட்டிவா பாசிட்டிவ். இங்க பாருங்க நம்ம மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 1 row of 0 occurs and all coefficient are positive. அப்ப k வந்து பாத்தீங்கன்னா 2 பாசிட்டிவ். அப்ப k equal to 2. அப்ப ஃபர்ஸ்ட் காலம் அப்சர்வ் பண்ணுங்க. all coefficient are positive and no sign changes in the first column. so in the first column. ஓகேங்களா? so அப்ப மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 row of 0 and k வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஒமேகா n. ஒமேகா n-க்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணலாம். row of 0 அப்படின்னா where is the auxiliary equation? this is the auxiliary equation. this is the auxiliary equation. அப்ப what is the auxiliary equation? அப்போ இங்க நான் நோட் பண்றேங்க. so auxiliary equation is equal to s square plus k is equal to 0. sorry 2s square plus k. so 2s square plus k is equal to 0. so k already நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு 2. அப்ப 2s square plus 2 is equal to 0. for 2s square is equal to minus 2. so s square is equal to minus 1. s is equal to plus or minus square root of minus 1. அப்ப plus or minus j.
ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இங்க ஒமேகா n அப்படிங்கிறது இங்க 1. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஒமேகா n. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். அப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ ஒமேகா n கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எனி டவுட் ஹியர்? ஸோ அப்போ என்ன இந்த கொஸ்டின் என்னன்னா, அப்போ 1 பர்டிகுலர் அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஒமேகா n வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1, ஸோ k வேல்யூ 2. ஸோ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஸோ C இஸ் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு செகண்ட் மாடல். ஓகேங்களா. ஸோ அதாவது மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னா எப்படி ஈக்குவல் டு பண்ணணும், ஸ்டேபிள் அப்படின்னா கிரேட்டர் தென். ஓகேங்களா. அப்போ ரேஞ்ச் கிடைக்கும். ஸ்டேபிள் அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள்னா அட் ஒன் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் k அண்ட் கரஸ்பாண்டிங் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் உடைய ஒமேகா n வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாடல் 1 அண்ட் மாடல் 2. பட் ரிமைனிங் ப்ரொசீஜர் எல்லாமே நம்மளுக்கு ரிமைன் சேம். ஓகேங்களா. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் sustained oscillation. See, actually the natural frequency of oscillation, sustained oscillations, இதெல்லாமே mostly வந்து பாத்தீங்கன்னா இங்க damped oscillation வராதுங்க. ஓகேங்களா. அதனால don't worry. So எல்லாமே natural frequency of oscillation for marginally stable system. So G of S H of S equal to 2k by so S into S plus 1, so S plus 5 with, sorry, and operating with, so negative feedback. So negative feedback is dash. Okay. So options are, so square root of 5 radian per second. So square root of 6 radian per second. So 5 radian per second and 6 radian per second. So இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இங்கேயும் பாருங்க என்ன சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து இது என்ன ஓப்பன் லூப்பா, ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் ஃபார் மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம் அண்ட் ஆப்ரேட்டிங் வித் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ல ஆப்ரேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலா கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சார் இல்ல இது எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு அண்ட் இது வந்து நம்மளுக்கு மேபி இது க்ளோஸ் லூப் சிஸ்டமா இருக்கலாம் அப்படின்னா, இங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பாருங்க டினாமினேட்டர்ல. ஸோ டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் நோ k வேல்யூ. ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டிங் இந்த சிஸ்டம் அண்ட் ஆப்ரேட்டிங் வித் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, மேபி இந்த சிஸ்டம் கன்சிடர் பண்றீங்கன்னா அந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது வித் நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்பனா நம்மளுக்கு என்ன பண்ணணும், அப்போ g of s h of s by 1 plus g of s h of s. ஓகேங்களா. அப்போ க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு so g of s so h of s by so 1 plus so g of s so h of s. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய so க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ சிம்பிளா வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சோம். ஸோ s into s plus 1 so s plus 5 so plus 2k is equal to 0. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. ஸோ என்ன கிடைக்கும், ஸோ s ஸ்கொயர் ஸோ s into so s ஸ்கொயர் plus s plus 5 is 6s plus 5 plus 2k is equal to 0. இப்போ s cube plus 6s square plus 5s plus 2k is equal to 0. So s cube s square s power 0. So 1 5 6 2k. So 2k will come here. So this is 0 0. So in the place la வந்து என்ன வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். So 6 5 30 minus 2k by 6. இது வந்து என்ன கேட்குறாங்க, ஸோ நம்மளுக்கு சஸ்டெயின் மார்ஜினலி ஸ்டேபிள் கேட்குறாங்க. மார்ஜினலி ஸ்டேபிள்னா ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0னா கே வேல்யூ என்னன்னா, இப்போ 30 ஈக்குவல் டு 2k சாரி ஓகே 30 அப்போ கே ஈக்குவல் டு 15. ஸோ இதுதான் நம்மளுக்கு மார்ஜினல் வேல்யூ ஆஃப் கே டு பிகம் த சிஸ்டம் மார்ஜினல். தென் ஹவு டு ஐடென்டிஃபை தி sustained oscillation, frequency of sustained oscillation, consider the auxiliary equation. ஏன்னா நம்மளுக்கு இங்க ரோ ஆஃப் ஜீரோஸ் அக்கர் ஆயிருக்கு. ஓகேங்களா. நம்மளுக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ் வந்து s பவர் ஆட் டேர்ம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஆல்வேஸ் கன்சிடர் தி s பவர் ஈவன் டேர்ம்ஸ். ஓகேங்களா.
row of zeros. Axillary equation was 6s square plus 2k is equal to 0. So k value already calculated 15. Appo 6s square plus 30 equal to 0. Appo 6s square is equal to minus 30. Appo s square is equal to so minus 5. Appo s is equal to plus or minus j5. Okay, sorry, plus or minus j root 5. Appo root 5 அப்படிங்கிறத omega n value. But from this, what is omega n? Square root of 5. Okay, now option A is correct. Okay, so இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர். பட் அது நம்மளுக்கு என்ன மாடல் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சிம்பிள். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேபி படிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு கரெக்டா செக்ரிகேட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப்பிங்கா பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ஸோ இந்த மாதிரி நான் குரூப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாமே ஒரு மாடல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதே தான், இது ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் வெய்தர் அவங்க மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு என்ன கே மார்ஜினல் அப்படி இல்லைன்னா வேல்யூ ரிப்பீட்டடா இதுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் ஹோம்ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ டேக் டவுன். ஸோ கொஸ்டின் நம்பர் 8. So the feedback, so this is homework question. So the feedback system shown below oscillates at so 2 radian per second. See இந்த மாதிரி oscillates at அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா the omega n value கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? See when so option A, so k equal to 2 and a equal to 0.75. So k equal to 3 and a equal to 0.75. So k equal to 4 and a equal to 0.5. So k equal to 2 and a equal to 0.5. So system என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, so this is a system given. So k into s plus 1 upon so s cube plus as square plus 2s plus 1. So இது வந்து பாத்தீங்கன்னா so negative feedback. So this is r of s, so c of s. So unity feedback system. ஓகேங்களா? ஸோ கால்குலேட் பண்ணி சொல்றீங்களா? ஸோ ஆப்ஷன் 8 வந்து ஸோ ஹோம்ஒர்க்காக நீங்கள் ஸோ கால்குலேட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட்டுங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவ்வளோ அதாவது கேட்டது கிடையாது. பட் மேபி ஏதாவது டெஸ்ட்லையோ இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி வந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இதை இந்த நம்ம RH கிரைட்டீரியா இல்லைனாலும் வேற மாடலில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ மேபி ஒரு அவுட் ஆஃப் தி என்டையர் கொஷின்ஸ் ஒரு நீங்கள் ஒரு 500 கொஷின்ஸ் கன்சிடர் பண்ணால் அதில் மேபி 1 or 2 கொஷின்ஸ் எக்ஸப்ஷனலாக தான் கேட்டிருக்காங்க. அது ஐ எம் நாட் ஸோ கன்சிடரிங் இன் தி RH கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ பை திஸ் ஸோ சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம் டு அன் எண்ட். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 3 RH கிரைட்டீரியா. சரி, மெயினாக இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா, சரி நம்மளுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வெதர் த சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அண்ட் மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கிறது எல்லாமே ஸோ நம்ம ஈஸியாக எவ்வளோ ஆர்டர் சிஸ்டம் ஹையர் ஆர்டர் சிஸ்டமுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ RH கிரைட்டீரியாவோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, சரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் கொடுத்துருக்காங்க இல்லை சைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது மேபி ஒரு சைன் ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா திஸ் பர்டிகுலர் RH கிரைட்டீரியா மெத்தட் வி கேனாட் யூஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்ராக்சிமேட் மெத்தட் தான். திஸ் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் RH கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, so disadvantage of RH criteria. See first disadvantage already நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ என்ன அப்படின்னா, see exact location of poles cannot be determined. Exact location of pole cannot be determined using so RH criteria. See only number of poles. Okay, so only see number of poles can be
identified. Only number of poles can be determined. Okay, so இது ஒரு point. So next வந்து பாத்தீங்கன்னா this method is not applicable for see exponential term, so sine term, so cosine term. See, this method is not applicable for exponential term, sine term and cosine term in the transfer function. Transfer function transfer function or in the characteristic equation, whatever it is. Okay, see ஒரு characteristic equation வந்து for example எப்படி சொல்றாங்க அப்படின்னா so e power minus s by so s plus 1 so அப்படிங்கிறது g of s கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏன்னா டெஃபினட்டாக வரலாம் இல்லைங்களா, ஷிஃப்டிங். ஸோ ஷிஃப்டிங்னால ஸோ இ பவர் மைனஸ் எஸ் பை எஸ் பிளஸ் 1. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஸோ இது நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஸோ நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா, பட் மேபி இதை நம்ம என்ன பண்ணனா அப்ராக்சிமேட் மெத்தட் இ பவர் ஏன்னா நம்மளுடைய இ பவர் மைனஸ் ஏடி வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஒன் மைனஸ் ஏடி, அதாவது நம்ம லாகரிதமிக்ல கன்சிடர் பண்ணுவோம். லாகரிதமிக் என்ன எக்ஸ்போனென்ஷியல்ல அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா, ஸோ இ பவர் மைனஸ் எஸ் வேணா நம்மளுக்கு 1 மைனஸ் எஸ் பை ஸோ எஸ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். மேபி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட் மெத்தட். ஓகேங்களா, பட் எனிஹோ ஸோ திஸ் மெத்தட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆக்சுவலி, பட் மேபி அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். பட் எக்ஸாம்ல வந்து அந்த மாதிரி எதுவும் கேட்டதில்லை. ஓகேங்களா, ஸோ அதனால டோன்ட் வரி. ஓகேங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சாப்டர் 3 கம்ஸ் டு an end. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ ஆல் த homework questions and solve it. If you have so by this I am concluding. So we'll discuss the remaining part in the next class. So thank you. Thank you, sir. Thank you, sir.